மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 28 அதிகாரத்திலே 2 வசனத்திலே நாம் மீண்டும் அதே வார்த்தையை நாம் வாசிப்போம். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டறணும். நேற்று நாளிலே நாம் பார்த்தோம், கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நீங்கள் சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதே வசனத்தின் பிற்பகுதியாக ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர் என்று சொல்லி பார்க்க மன்னாவின் தலைப்பு, கர்த்தர் நம் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார், நம்முடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறார், நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி நாம் ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? என் ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவர் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார், நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி முறையிட வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணினார்களோ, விண்ணப்பம் பண்ணினவர்கள் அதற்குரிய பலனை பெற்றார்கள். ராக்கேல் விண்ணப்பம் பண்ணினார். ராக்கேல் தேவ சன்னிதானத்திலே வந்து தேவனோடு விண்ணப்பத்தை ஏறெடுக்க முன்னதாக அவள் தன்னுடைய கணவனோடு போராடி கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய கணவன் மேலே பொறாமை கொண்டு எனக்கு பிள்ளை கூட இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று சொன்னான். அவன் சொன்னார், ஏன் இப்படி சொல்கிறாய்? உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறவர் கர்த்தர் அல்லவா? நான் தேவனா? அவரல்லவோ உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்ன பிற்பாடு அதற்கு மேல் அவனோடு எதுவும் பேசவில்லை. மாறாக தேவனோடு அவள் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தாள். தேவனுடைய சந்நிதியிலே வந்து இருதயத்தை ஊற்றினாள், தேவனோடு போராடினாள், தேவனோடு முறையிட்டாள். வேதம் சொல்லுகிறது, தேவன் ராக்கேலை நினைத்தருளினார். ஆதியாகமம் 30 அதிகாரத்திலே 22 வசனம் சொல்லுகிறது, தேவன் ராக்கேலை நினைத்தருளினார், அவருடைய கற்பத்திலே கனியை தந்து அவளை ஆசீர்வதித்தார். நாம் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல யுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரமபிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நலமானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவன் அவைகளுக்கு அவன் பதிலை பெறுகிறான். நோக்கி கூப்பிடும் போது நான் மறுஉத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே கூட இருப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், திருப்தியாக்குவேன் என்று சொன்னவர். இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஆபத்தில் கூட இருந்தவர்களுக்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார். எனவே அவரோடு விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே முறையிடுங்கள், அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, ராக்கேலுக்கு பதில் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, அன்னாளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இதோ உடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளும் பலவித பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறார்களப்பா. அவர்களும் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே சோத்திரப்பா அதிகமாய் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? இன்று எனக்கு ஒரு முடிவு கிடைக்காதா? இன்று எனக்கு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிற, நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக, காரியங்களை சித்திக்க பண்ணுவீராக, நன்மையானதை காண பண்ணுமா.
கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.